வணக்கம். த ஃபிளிக்ஸ் ஜெட்ஸ் தமிழ் சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்திய மற்றும் உலக மொழிகளில் உள்ள படம் மற்றும் சீரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சி அக்குவேர் ஆணிவேர் ஆக்கி பார்க்கலாமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கறது தான் என்னுடைய வேலை. வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது விஜய் சேதுபதி நடிச்சு வெளிவந்திருக்கிற மகாராஜா படத்தோட விமர்சனம். இந்த படத்துல இவரை தவிர அனுராக் கஷ்யப், மம்தா மோகன்தாஸ் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. இயக்கம் நித்திலன் சுவாமிநாதன். மகாராஜா ஒரு ரிவெஞ்ச் டிராமா த்ரில்லர்னு சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்தில் மகாராஜா, அதாவது விஜய் சேதுபதியோட ஒரு பேக் ஸ்டோரியை நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு அவர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு. அதாவது தன் வீட்டில் யாரோ ஒரு 2-3 பேர் முகமூடி கொள்ளக்காரங்க புகுந்து அவரை அடிச்சு போட்டுட்டு அவரோட வீட்டில் இருக்கிற ஒரு குப்பை தொட்டி, அதோட பேர் லக்ஷ்மி, அதை தூக்கிட்டு போயிட்டதா அவர் சொல்றாரு. அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வேற அடம் பிடிக்கிறாரு. போலீஸ்காரங்க எவ்வளோ சொல்லியும் கேட்காம பிடிவாதமாக இருக்காரு. இவர் தொல்லை தாங்காம இவரை அடித்து உதைச்சு ஸ்டேஷனுக்கு வெளியில் வேற அவங்க தூக்கி போட்டுறாங்க. இருந்தாலும் அங்கேருந்து போகாமல் அந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தாக்கா லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கறதா வேற சொல்கிறாரு. முதல்ல இவரை பைத்தியம்னு நினச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் இப்போ இதில் வேற ஏதோ விஷயம் இருக்கு, இதை தோண்டினா இன்னும் கூட நமக்கு நிறைய பணம் கிடைக்கலாம் அப்படின்னு அவரு புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு பேரலா செல்வம்னு ஒரு பாத்திரம், அனுராக் கஷ்யப் தான் இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. மனைவி ஒரு சின்ன பொன் குழந்தையோட எலக்ட்ரிஷனா வேலை பார்த்துட்டு இருக்க இவர் கூட்டாளிகளோட சேர்ந்து கொடூரமான கொலை, கொள்ளை, ரேப்புன்னு மோசமான ஒரு ரெட்டை வாழ்க்கை வளராரு. திருடுற காசுல தம் பொண்ணுக்கு எதை வேணாலும் செஞ்சு வசதியா வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு பாத்திரம். ஒரு கட்டத்துல மகாராஜாவும் செல்வமும் சந்திச்சுக்கிறாங்க. ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. இதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ செல்வம் ஏன் இந்த குப்பை தொட்டியை தேடி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? அந்த குப்பை தொட்டியில அப்படி என்னதான் ரகசியம் இருக்கு? கடைசியில அது கிடைச்சுதா? இந்த மாதிரி கேள்விகளுக்கு நிறைய எமோஷன்ஸ், ரொம்ப அபரிமிதமான வயலன்ஸோட பதில் சொல்றது தான் இந்த படம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட முக்கியமான சிறப்பம்சமே ஒரு வகையான ஒரு நான் லீனியர் எடிட்டிங்கை யூஸ் பண்ணி சாதாரணமான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியை ஒரு த்ரில்லர் பாணியில் கொஞ்சம் சஸ்பென்ஸு ட்விஸ்டோட இருக்கிற ஒரு கதையாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறது தான். கதையோட 2 ட்ராக்கு, அதில் பாஸ்ட் அப்புறம் ப்ரெசண்ட் கொஞ்சம் முன்னுக்கு பின்னு முரணாக கட் பண்ணி வேற ஏதோ கதை மாதிரி நம்மளை ரொம்ப நேரத்துக்கு நம்ப வைக்கிறது டைரக்டர் மற்றும் எடிட்டரோட திறமையை காட்டுது. முடிச்சுக்கள் ஏற்படுறதும் அதை அழுறதும் இவங்க இந்த மாதிரி கதையை ப்ரெசென்ட் பண்ணதுனால தான். அதை கன்ஃபியூஷன் இல்லாமல் பிசிறு இல்லாமல் சொன்னதுக்கு டைரக்டர் மற்றும் எடிட்டருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். அடுத்த பெரிய சிறப்பம்சம் இதோட வயலன்ஸ் தான். இந்த ஜான்விக் மாதிரி அதீதமான ஒரு காட்டமான ஒரு வயலன்ஸ் இருக்குது இந்த படத்தில். இந்த மாதிரி வயலன்ஸ் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸ்டண்ட் காட்சிகள் எல்லாமே நல்லாவே வந்திருக்கு. இந்த கொடூரமான விஷயங்களை திருடனான செல்வம் செய்யும் பொழுது நமக்கு ஓரளவுக்கு புரியுது. ஆனா வெறும் ஒரு குப்பை தொட்டியை தேடிட்டு இருக்கிற மகாராஜா இந்த அளவுக்கு ஏன் வெட்டு குத்துன்னு போறாருங்கிற ஒரு சந்தேகம் உடனே நமக்கு ஏற்படுது. இதனாலேயே நாம பல விஷயங்களை உடனே கெஸ் பண்ண முடியுது. கதையில ஃபைனலா கூட ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஆனா பாதி படத்திலேயே நம்மளால அதை கெஸ் பண்ணவும் முடியுது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கதையை ஃப்ளாட்டாக இல்லாமல் ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட என்கேஜிங்காக ரொம்ப சுவாரஸ்யமாக நகர்த்துறதுக்கு டைரக்டர் யூஸ் பண்ண இந்த டெக்னிக் ரொம்பவே உதவியாக தான் இருந்திருக்கு. படம் தொய்வு இல்லாமல் போர் அடிக்காமல் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுப்பாகவே நகருது. நடிப்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா விஜய் சேதுபதியோட 50வது படம் இது. மகாராஜா பாத்திரத்துக்கு தான் ஃபுல் ஸ்கோப்பு. அவரும் நல்லாவே இந்த பாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அதிகமாக பேசாத மாதிரியான ஒரு பாத்திரம். வாய் பேசலைன்னா என்ன, கை நிறைய பேசும் அப்படிங்கிற மாதிரி சண்டை காட்சிகள் அதிகமாகவே இருக்கு. டைலாக்ஸ் கம்மி தான். ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல கெட்டப்போட நல்லாவே நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி. செல்வம் பாத்திரத்தோட வடிவமைப்பு ரொம்பவே வித்தியாசமா நல்ல ஸ்கோப்போட தான் இருக்கு. ஆனா அனுராக் கஷ்யப்போட நடிப்பு சுமார் தான். போராத குறைக்கு மொழி பிரச்சனைனால அவருடைய வாயசைப்பும் சுமாராக தான் இருக்கு. அதனால பல காட்சிகளில் டைலாக் பேசும்பொழுது கூட அவருடைய முதுகை தான் காமிக்கிறாங்க. மற்றபடி எல்லாருமே கொடுத்த பாத்திரத்தை ஓரளவு சுமாராகவே நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாரதி ராஜா ஒரு கெஸ்ட் ரோலில் வராரு, ஓகே. ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் டீச்சராக வர மம்தா மோகன்தாஸோட பாத்திரம் ஏன் எதுக்குன்னே எனக்கு புரியல. கதைக்கு எந்த வகையிலுமே சம்மந்தம் இல்லாத ஒட்டாத இருக்க ஒரு பாத்திரம் இது. மற்றபடி சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லாவே இருந்தது. டெக்னிக்கலாக நல்லாவே எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னாக்கா
வெறும் ஒரு பழிவாங்கல் கதை தான் இது. இந்த கதை மாதிரி ஒரு 10,000 கதை இருக்கு. விதவிதமான வெட்டு குத்து இதுவும் எல்லா படங்கள்லயும் வரது தான். கொஞ்ச நேரத்துல இது புரிஞ்ச பிறகு கதையில நிறைய இந்த திருப்பங்கள்லாம் வந்தாலும் அது வெறும் தோசை திருப்பம் மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்ப இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க விஜய் சேதுபதி ஃபேனா இருந்தா கேள்வியே இல்ல. பேசாம போய் படத்தை பாருங்க. நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாரி இந்த வயலன்ட் ஆக்ஷன் மூவிஸ் உடைய ஃபேனா, அப்பயும் கண்டிப்பா இந்த படம் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. மத்தபடி டைம் பாஸா பார்க்கணும்னா கூட இந்த படத்த பார்க்கலாம். மத்தவங்க ஏதாவது ஒரு ஓடிடில ரிலீஸ் ஆகும். அப்பயே பார்த்துக்கங்க. மத்தபடி குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படத்துக்கு நான் குடுக்கக்கூடிய ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 10 ஸ்டார்ஸ். மீண்டும் ஒரு முறை இன்னொரு விமர்சனத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகத்தரமான படம் மற்றும் சீரியல்களை நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக பல சினிமா சீரியல்களை பார்த்து அதிலேருந்து சரியானதை மட்டும் அடையாளம் காட்டுறது தான் இந்த சேனலோட குறிக்கோள். நன்றி.